ஓதி பார்ப்பது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்லுது? ஏன்னா சில ஹதீஸ்களில் வந்து இன்னர் ருக்கா ஒ தமாயிம ஒத்திவுலத்தை ஷிர்குன், அதாவது ஓதி பார்ப்பது, தாயத்துக்கள் அணிவது, திவுலாக்கள் அணிவது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம் சொல்லி வந்திருக்குத. அப்போ ஓதி பார்க்கறது கூடுமா கூடாதா, ஓதி பார்த்தால் அதற்கு கூலி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. அந்த சகோதரர் சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸ் இன்னர் ருக்கா ஒ தமாயிம ஒத்திவுலத்தை ஷிர்குன், ஓதி பார்ப்பது, தாயத்துக்களை அணிவது, நமக்கு ஏதாவது நல்லது கெட்டது ஏற்பட்டால் அந்த தாயத்துக்கள் தடுக்குங்கிற நம்பிக்கையில் வந்து தாயத்துக்கள் அணிகிறாங்களா இல்லையா, வீட்டில் தொங்க விடுறாங்களா இல்லையா, அது எல்லாமே தாயத்து தமாயிம்ங்கிற சட்டத்தில் வந்துடும். எந்த ஒன்று அது நமக்கு நல்லதை கொண்டு வரும் அல்லது தீயதை தடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் அணிந்தாலோ தொங்க விட்டாலோ மாட்டி வைத்தாலோ அது எல்லாமே அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம். திவுலாக்கள்னு சொன்னால் அதாவது யூதர்கள்ட்ட இருந்து வந்த ஒரு பழக்கம். நபியான காலத்தில் கணவன் வந்து மனைவி மேலே பாசமாக இருக்கணும் என்பதற்காக மனைவி என்ன செய்வாங்க, அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரித்து அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு நகை தான் திவுலா என்பது. அப்போது இந்த தாலிங்கிறாங்க பாருங்கள், இது கூட திவுலாங்கிற வாசகத்திலேருந்து வந்ததாக இருக்கும். ஏன்னா தாலி என்பது அந்த நம்பிக்கையில் தான் என்ன செய்யப்படுகிறது, அணியப்படுகிறது. அப்போ இந்த செய்தி வந்து சில நூல்களில் பலவீனமான அறிவிப்பாளர்கள் தொடரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரியான அறிவிப்பாளர் தொடர்லையும் இந்த செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் என்ன வருது, ஓதி பார்க்கறது வந்து ஷிர்க்குன்னு சொல்லி வருதுன்னு கேட்குறாங்க. ஓதி பார்ப்பது வந்து எப்போ அது இணை வைப்பாக ஆகும் என்று சொன்னால், நாம் வந்து அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்றுத்தந்த வாசகங்களை கொண்டு ஓதி பார்ப்பது அது இணை வைத்தல் என்ன செய்யாது, வராது. அல்லாஹ் நமக்கு சொல்லி குர்ஆனில் வச்சு நம்ம ஓதி பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்த துவாக்களை வைத்து நம்ம ஓதி பார்க்கின்றோம். இந்த மாதிரி நம்ம ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் நமக்கு என்ன செய்கிறது, அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான வழிமுறையில் நாம் ஓதி பார்க்கும் பொழுது, அதாவது அந்த துவா தான் நமக்கு பயனளிக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய வாசகம் தான் நமக்கு பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். யார் ஓதி பார்க்குறாரோ அவருக்கு சக்தி இருக்குது நம்பிக்கை நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. நமக்கு இன்ப துன்பங்களை நமக்கு சோதனைகளையும் நன்மையும் தரக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த அந்த வாசகங்கள் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓதி பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் வந்து ஓதி பார்ப்பதற்கு கூடும் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே குன்னா நர்கீஃபில் ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் வந்து ஓதி பார்ப்பவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடுமான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, என்ன கருதுறீங்க நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஅலிது அலைய ருக்காக்கும், நீங்கள் ஓதி பார்க்கக்கூடிய வாசகங்களை வந்து எங்கிட்ட காட்டுங்க, நபிகள் நாயகத்தை வந்து கொண்டு வந்து காட்டணும், நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். லா பஸபிர் ருக்கா மாலம் யகுன் ஃபீ ஷிர்குன், அதாவது இணை வைப்பு இல்லாத வாசகங்களை கொண்டு ஓதி பார்த்தால் அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. லா பஸ பிர் ருக்கா, ஓதி பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாலம் யகுன் ஃபீ ஷிர்குன், அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஷிர்க்கு இல்லாத காலமெல்லாம் ஓதி பார்ப்பதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 நிபந்தனை வைக்கிறாங்க. எங்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதி பார்க்கக்கூடிய வாசகங்களை காட்டுங்க, அதில் ஷிர்க்கு இல்லாத பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நாம் புதிதாக வாசகங்களை உண்டாக்கி ஓதி பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டோம்னா நபிகள் நாயகம் வாழும் போதுதான் சாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த வாசகங்களை சுட்டி காட்டி அவங்க அனுமதி கொடுத்த ஷிர்க்குன்னு அனுமதி கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்துட்டாலே அது மார்க்கமான செய்துவிடும், ஆகிவிடும். இன்று நமக்குள்ள வாய்ப்பு என்ன, அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு ஒரு மருந்தாக ஓதி பார்த்தல் என்பது ஒரு மருத்துவம். நம்ம எப்படி மருந்தை சாப்பிட்டு நம்ம மருத்துவம் பார்க்குறோமோ அதே போன்று குர்ஆன் வசனங்கள் துவாக்கள் மூலமாக இறைவன்கிட்ட வந்து ஆரோக்கியத்தை வேண்டுவதுதான் ஓதி பார்த்தல், அது ஒரு மருத்துவம். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த வழிமுறைகளில் வந்து நாம் ஓதி பார்ப்பது மார்க்கத்தடை செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமில் 5857வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ் அர்கி, நான் வந்து ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கூடுமான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மனிஸ்தத்தா மின்கும் ஐ யன்ஃபஅ அஹாஹு ஃபல்யஃபல், உங்களை ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு நன்மை செய்வதற்கு சக்தி பெற்றால் அதை அவர் என்ன செய்யட்டும், செய்யட்டும்.
இந்த ஓதி பார்க்குற மூலமாக அவருக்கு ஒரு அல்லாஹ்ட்டேருந்து ஒரு ஷிஃபா கிடைக்கும்னா செய்யுங்களேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நமக்கு வந்து ஓதி பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஓதி பார்க்குறது இருக்குது பாருங்கள், இதில் வந்து நமக்கு குர்ஆனை ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக என்ன செய்கிறது, ஒரு ஷிஃபாவாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் ரப்பிக்கும், மக்களே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான உபதேசம் வந்துவிட்டது, வ ஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு இது ஒரு மருந்து, ஒரு ஆரோக்கியம், ஒரு நிவாரணி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, கவலை, துக்கம், ஒரு கலக்கம், மனநல பாதிப்பு, இதுக்கெல்லாம் குர்ஆனை நாம் படித்து பார்த்து அதன்படி நடந்தாலே போதும். குர்ஆனில் வந்து அதுக்குண்டான ஒரு மருந்து இருக்குது. குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அந்த உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு நாம் என்ன செய்யலாம், உள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். வஹுதம் வ ரஹ்மத்துல் மூமினீன், இது நேர்வழி காட்டியாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன், நாம் இந்த குர்ஆனை அருளி இருக்கின்றோம், மாஹுவ ஷிஃபாவுன், மருந்தாக நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்த குர்ஆனை அருளி இருக்கின்றோம், வ ரஹ்மத்துல் மூமினீன், மூமின்களுக்கு அருளாகவும் இதை ஆக்கியிருக்கின்றோம், வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா, அநியாயக்காரர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் இது என்ன செய்யாது, அதிகரிக்காது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை வந்து மருந்தாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக என்ன செய்யலாம், சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வ ஷிஃபா, இந்த குர்ஆன் என்பது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும், வ ஷிஃபா, ஆரோக்கியமாகவும், அருமருந்தாகவும், நோய் தீர்க்கும் மருந்தாகவும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ குர்ஆன் என்பது நம்ம வந்து குர்ஆனை வைத்து ஓதி பார்த்தல் என்பது அது மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியம், மிகச்சிறந்த ஒரு மருந்து. ஒட்டுமொத்த குர்ஆனுமே மிகச்சிறந்த ஒரு மருந்து தான். அந்த குர்ஆனிலேயே சில குறிப்பிட்ட சூறாக்களை அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டு அது சிறந்த ஓதி பார்ப்பதற்குரிய மிகச்சிறந்த வசனங்களாக நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் வந்து 2276வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் ஒரு குழு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா ஒரு பயணத்தில் போகிறாங்க. அன்றைய காலத்தில் அவங்க என்ன ஒரு நடைமுறைன்னு சொன்னோம்னா, வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் ஒரு ஊருக்கு வந்தால் அந்த ஊரில் உள்ளவங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். இது அன்றைய காலத்தில் உள்ள ஒரு நடைமுறை, ஒரு வழக்கம். அப்போ இந்த சஹாபாக்களில் ஒரு கூட்டம் வந்து ஒரு அரேபிய ஏரியாவில் போய் என்ன செய்கிறாங்க, தங்குறாங்க. அவங்கள்ட்ட தங்களுக்கு விருந்து தருமாறு, சாப்பாடு தருமாறு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு விருந்தளிப்பதற்கு மறுத்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் அந்த ஊரில் தங்கி இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து விருந்தளிக்க என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவரை வந்து என்ன செய்யுது, தேள் வந்து கொட்டி விடுகிறது, தேள் வந்து கடித்து விடுகிறது. அப்போ சாவுலகு பி குல்லி ஷையின், அவங்க என்னென்ன மருத்துவம் மூலமாக என்ன செஞ்சுறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க. லா என்ஃபவு ஷையும், அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யலை, பயன் அளிக்கலை. தேள் கடி வந்து கடுமையாக இருக்கிறது, ரொம்ப வேதனை தான் என்ன செய்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அப்போ அந்த ஊருக்காரங்க பேசிக்கிறாங்க, இந்த நம்ம ஊருக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம், அவர்கள்ட்ட ஏதாவது என்ன செய்யலாம், ஒரு மருத்துவம் இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட வர்றாங்க. சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயோகர் ரஹ்து, இந்த வாகன கூட்டமே, இன்ன செய்யுதனா லுதிக, எங்களுடைய தலைவர் வந்து தேளால் கொட்டப்பட்டு விட்டார், நாங்கள் எல்லா மருத்துவங்களையும் செஞ்சு பார்த்துட்டோம், எதுவுமே அவர்கள் என்ன செய்யலை, பயனளிக்கவில்லை. ஃபஹல் இந்த அகதி மின்கும் மின் ஷையின், உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு மருத்துவம் இருக்குமா அப்படின்னு கேட்டவுடனே சஹாபாக்களில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, ஆமாம் இருக்குது, வல்லாஹி இன்னில் அர்கி, நான் வந்து என்ன செய்வேன், மந்திரம் போடுவேன், ஓதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து விருந்து தருமாறு, சாப்பாடு தருமாறு கேட்டோம், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு விருந்தளிக்க மறுத்துட்டீங்க. அதனால் நான் வந்து ஓதி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், தஜாலுதானா ஜோலன், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தொகையை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அப்போ தான் நான் என்ன செய்வேன், ஓதி பார்ப்பேன். நீங்கள் சாப்பாடு தர மறுத்துட்டீங்கல்ல, அதனால் நான் ஓதி பார்ப்பேன், நீங்கள் எனக்கு ஒரு தொகை என்ன செய்யணும், தரணும் அப்படின்னு சொன்னோடனே
அவங்களோட ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ஃபசாலஹூஹும் அலா கத்தீஇம் மினல் கனமி, ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை என்ன செய்யணும், ஓதி பார்த்து குணமாயிட்டுனா குறிப்பிட்ட ஆடுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த நபி தோழர் போகிறார், போய் அந்த தேல் கடிச்ச இடத்துல லேசாக என்ன செய்கிறாரு, உமிழ்கிறார். எத்துஃபுல் அலேஹி, அந்த தேல் கடிப்பட்ட இடத்துல வந்து லேசாக என்ன செய்கின்றார், உமிழ்கிறார். ஓ யக்ரவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சூராவை என்ன செய்கிறாரு, ஓதுறார். ஓதுனோம்னா ஃபகன்னமா நுஷித்த மின் இகால், அந்த கட்டிலிருந்து விடுபட்ட ஒரு ஒட்டகம் எப்படி ஒட்டக குட்டி எப்படி சுறுசுறுப்பாக எழுந்திருக்குமோ, கட்டிலிருந்து விடுபட்டதை போன்று என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக அந்த மனிதர் ஆகிவிடுகிறார். தேல் கடிப்பட்ட அந்த தலைவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான மனிதராக என்ன செய்கிறாரு, மாறி விடுகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் வந்து எழுந்து நடக்கலாம், அவருக்கு எதுவுமே ஏற்படாததை போன்று எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வாக்களித்த மாதிரி என்ன செஞ்சிடுறாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த சஹாபாக்களில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதை நாம் என்ன செஞ்சுக்கிடுவோம், பங்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஓதி பார்த்தார அவர் சொல்கிறாரு, லா தஃபாலு, அப்படி செய்யாதீங்க, ஹத்தா நத்திய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப நதுகுரு லஹுல்லதி கான, நாம் ரசூல்லாட்ட போய் என்ன நடந்துச்சோ அதை நம்ம என்ன செய்வோம், நபிகள் நாயகத்தில் சொல்லுவோம். ஃப நந்துர மா யமுருனா, அவங்க நமக்கு என்ன ஆணையிடுறாங்க, என்ன கட்டளை இடுறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அல்ஹம் சூரா வைத்து ஓதி பார்த்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியல. அப்போ ரசூல்லாட்ட கேட்பதற்காண்டி வர்றாங்க. அப்போ ரசூல்லாட்ட வந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை ஆமோதிக்கக்கூடிய வகையில், அவர் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வமா யுதுரிக்க அன்னஹா ருக்கியா, அந்த அல்ஹம்து சூரா வந்து ஓதி பார்ப்பதற்குரிய ஒரு சூரா என்பது உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எது அறிவித்தது, ஃபகத் அசப்தும், நீங்கள் ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்கிறீங்க, இக்ஸிமு, அதை நீங்கள் பங்கிட்டு கொள்ளுங்கள், வலிருபூலி மாக்கும் சஹமா, உங்களோடு எனக்கு ஒரு பங்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சிரித்து கொண்டே சொன்னால், எனக்கு ஒரு பங்கை கொடுங்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சிரித்து கொண்டே சொன்னதாக இந்த செய்தியில் பார்க்கலாம். அப்போ இந்த செய்தியில் வந்து பல சட்டங்கள் நமக்கு இருக்குது. முதலாவது சட்டம் என்ன, ஓதி பார்க்கலாமா என்று சொன்னால் என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். அல்ஹம்து சூராவை வைத்து ஓதி பார்ப்பது சிறந்த ஒரு மருந்தாக என்ன செய்கிறது, இருக்கிறது. தேல் கடி அந்த மாதிரி விஷயங்களுக்கு அல்ஹம்து சூராவை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஓதி பார்த்து மருத்துவம் செய்யலாம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். நமக்கு ஓதி பார்க்க தெரிஞ்சால் முஸ்லீம் அல்லாத மக்கள், அந்த ஊர் மக்கள் முஸ்லீம்கள் கிடையாதுல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். ஒரு ஓதி பார்த்து குணமாகிவிட்டால் எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று என்ன செய்யலாம், நாம் வந்து ஒரு ஒப்பந்தம் கூட போட்டுக்கலாம். நம்ம ஓதி பார்த்து குணமாகிவிட்டால் அதற்கு காசு என்ன செஞ்சுக்கலாம், அதற்குரிய தொகையை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். இப்படி பல சட்டங்கள் நமக்கு இதில் என்ன செய்யுது, கிடைக்குது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஓதி பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்போ இதில் பாருங்கள், ஓதி பார்ப்பதற்கு கூலி வாங்கலாமா கேட்டால் கூலி வாங்கக்கூடாது. நம்ம ஓதி பார்த்து எந்த விஷயத்துக்காண்டி ஓதி பார்க்குறோமோ அந்த குணம் நோயாளிக்கு கிடைத்து விட்டால் அப்போ நாம் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தொகையை வாங்கி கொள்ளலாம் என்று மார்க்க நமக்கு என்ன செய்கிறது, அனுமதி வழங்குகிறது. அதே மாதிரி இஸ்லாம் நமக்கு வந்து குர்ஆனில் உள்ள சில அத்தியாயங்களை வந்து ஓதி பார்ப்பதற்கு சிறந்த ஒரு மருத்துவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 4439வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கான இதஷ்தகா, அவங்க நோய்வாய்ப்படும் போது நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத், 2 பாதுகாப்பு வளையங்களான சூறாக்கள், இந்த சூரத்துல் ஃபலக்கு சூரத்துல் நாஸ் இருக்குது பாருங்கள், இந்த சூறாக்கு பேர் என்ன பேர், பாதுகாப்பு வளையங்கள். அந்த சூறாக்களை ஓதி தன்னுடைய கையில் ஊதி அவங்க மசஹ அன்ஹு பியதிஹி, அவங்களே தன் மீது என்ன செய்து கொண்டார்கள், தடவி கொண்டார்கள். அப்போ நமக்கு ஓத தெரியும் என்று சொன்னால் நமக்கு நாமே ஓதி பார்த்து கொள்வது நமக்கு என்னது, சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படும் போது அவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய கைகளில் வந்து சூரத்துல் ஃபலக்கு சூரத்துல் நாஸை ஓதி தன்னுடைய உடலில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடவி இருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் மரணித்தாங்களோ அப்போ ரசூலா மரண தருவாயில் இருக்கும்போது ஆயிஷா என்ன செய்கிறாங்க, நான் வந்து அந்த முஅவ்விதா சூரத்துல் ஃபலக் நாஸை ஓதி அதை வந்து ரசூலுல்லாஹ் மேலே என்ன செய்தேன், தடவுனேன்.
அப்படின்னு செஞ்சாங்க. நபிகள் நாயகத்து கைகளில் ஊதி அவங்க கையை வச்சு நான் என்ன செய்தேன், அதை தடவினேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் 5016வது செய்தியிலையும் இந்த இதே ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சூரத்துல் சஹீஹுல் புகாரியில் 5748வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதா ஆவா இலா ஃப்ராஷி, தன்னுடைய படுக்கைக்கு அவங்க செல்லும்போது நஃபஸஃபி கஃபைஹி, தன்னுடைய 2 கைகளையும் வைத்துக்கொண்டு 2 கைகளையும் என்ன செய்வாங்க, ஊதுவாங்க. தனது 2 கைகளிலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முன் கையிலையும் பி குல்ஹுவல்லாஹு அஹத், குல்ஹுவல்லாஹ் சூராவையும் வபில் முஅவ்விதத்தைனி ஜமியன் 3 சூராவையும் பிஸ்மில்லா சொல்லி குல்ஹுவல்லாஹ் அஹத், பிறகு பிஸ்மில்லா சொல்லி குல் அஊது பிரபில் ஃபலக், பிறகு பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குல் அஊது பிரபின் நாஸ். இந்த 3 சூறாவை நம்ம ஓதக்கூடிய காற்று 2 கைகள்லையும் படுற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓதி அவங்க உடல் முழுவதும் என்ன செய்வாங்க, தடவி கொள்வார்கள். எந்த அளவுக்கு உடம்புல எங்கெல்லாம் தடவ முடியுமோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, தடவி கொள்வார்கள். சும்ம யம்சஹு பிஹிமா வஜ்ஹஹு, தன்னுடைய முகத்திலும் வமா பலகத் யதாஹு மின் ஜஸதிஹி, தன்னுடைய உடலில் தன்னுடைய கைகள் எங்கெல்லாம் போகுமோ செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, உடம்பு முழுவதும் தடவிக்கிடுவாங்க. இந்த மாதிரி 3 தடவை என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். ஒவ்வொரு நாள் தூங்கும்போது தனக்குத்தானே என்ன செய்வாங்க, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் இதை ஓதி தன்னுடைய உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள். அடுத்து ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபலம்மா இஷ்தகா, ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்ட பொழுது கான யௌமுருனி அன் அஃஅல ஸாலிக பிஹி, அவர்களுக்கு நான் இதை செய்யுமாறு எனக்கு ஏவினார்கள். நபிகள் நாயகத்துக்கு முடியாத அளவுக்கு இருக்கும்போது ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அந்த சூரத்துல் ஃபலக், குலு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் அதை வந்து நம்ம 2 கைகளையும் வைத்து ஓதி தன் மீது தடவுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஓதி பார்ப்பதில் வந்து இந்த சூரத்துல் ஃபலக் நாஸ் இருக்குது பாருங்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இது வந்து அற்புதமான ஒரு சூரா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் 5741வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து காய்ச்சலை பற்றி கேட்குறாங்க. அப்போ கேட்டோம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ரஹஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ருக்கியத்தை மின் குல்லி தி ஹும்மா, அதாவது விஷக்கடியை பற்றி கேட்குறாங்க. அப்போ விஷக்கடி காய்ச்சல் இதை பற்றி கேட்கும்போது எல்லாம் இந்த மாதிரி ஹும்மா விஷயத்துக்கு விஷக்கடி காய்ச்சல் இது அனைத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்ப்பதை என்ன செய்தார்கள், அனுமதி வழங்கினார்கள். அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதுபோன்று முஸ்னத் அஹமதில் 17350வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தை ஓட்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உக்பாட்ட சொல்கிறாங்க, அலாவு அல்லிமுக சூரத்தைன், உக்பாவே நான் உனக்கு 2 சூறாக்களை கற்றுத்தரட்டுமா, லம் யுக்ர பி மிஸ்லிஹிமா, அந்த 2 மாதிரி ஓதப்படக்கூடிய அந்த 2க்கு நிகரான ஓதப்படக்கூடிய சூறா எதுவுமே கிடையாது. உனக்கு நான் 2 சூறாக்களை சொல்லி தருகின்றேன், அந்த 2க்கும் நிகராக ஓதப்படக்கூடிய எதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பலா அல்லாஹ் தூதரே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னோன்னே ஃபஅல்லமனி குல் அஊது பிரபின் நாஸ் வ குல் அஊது பிரபில் ஃபலக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு குல் அஊது பிரபின் நாஸ் என்ற சூறாவையும் குல் அஊது பிரபில் ஃபலக் என்ற சூறாவையும் எனக்கு என்ன செய்தாங்க, அவங்க கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இதே செய்தி முஸ்னத் அஹமதில் 17296வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உக்பாட்ட சொன்னாங்க, அலாவு அல்லிமுக சூரத்தைன் மின் ஹைரி சூரத்தைன் கரபிஹமன் நாசு, நான் உனக்கு 2 சூறாக்களை சொல்லி தருகின்றேன், மக்கள் ஓதக்கூடிய சூறாக்களிலேயே இது மிகச்சிறந்த சூறா அப்படின்னு சொல்லினோடனே உக்பா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னோடனே ஃபஅக்ரானி குல் அஊது பிரபில் ஃபலக் வ குல் அஊது பிரபின் நாஸ், அவுது பிரபில் ஃபலக் அவுது பிரபின் நாஸ் அப்படிங்கிற இந்த 2 சூறாவை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உக்பாக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்தவொடனே தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படுகிறது. ரசூலா என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து தொழுகைக்கு போய் அந்த 2 சூறாக்களும் என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. பிறகு இந்த உக்பாவை கடந்து செல்லும் போது அந்த உக்பாட்ட கேட்குறாங்க, கைஃபர் ஐத்த யா உக்பாவே நீங்கள் என்ன கருதுறீங்க கேட்கும்போது, இக்ர பீமா அந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள், குல்லமா நிம்த வ குல்லமா
குந்த, நீங்கள் தூங்கும் பொழுதும் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதும் இந்த 2 சூறாக்களை என்ன செய்யுங்க ஓதுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த உக்குபாக்கு என்ன செய்கிறாங்க, இந்த சூறாக்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஃபலக்கு, நாசு, சூரத்துல் இஹ்லாஸ் இவையெல்லாம் ஓதி பார்ப்பதற்குரிய சிறந்த சூறாக்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஓதி பார்ப்பதற்கு இன்னும் பல வாக்கியங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கற்று தந்திருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி என்ற சஹாபி வந்து உடம்புல ஒரு வலி அவருக்கு இருக்குது. அவர் இஸ்லாத்தை ஏற்றதுலேருந்தே அவருக்கு உடம்புல ஒரு வலி இருக்குது. இதை ரசூலாட்ட முறையிடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் லவ் எதக்க அலல்லதி தஅல்லம மின் ஜஸதி, உங்களுடைய கையை வந்து உங்கள் உடம்புல எந்த இடத்துல வேதனையாக இருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்ய வைங்க, வச்சு வகுல் பிஸ்மில்லா சலாசன் 3 தடவை பிஸ்மில்லா 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 சொல்லுங்கள். இந்த இடத்துல வலி இருக்குதா, இந்த இடத்துல கையை வைங்க, கையை வச்சு 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று சொல்லி வகுல் சபா மர்ராத்தின் 7 தடவை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய வலிகள் வேதனைகளை விட்டும் நான் செய்கின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த வாசகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, 7 தடவை சொல்லுங்கள். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு உடம்புல வலி இருக்கும்போது நமக்கு நாமே ஓதி பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வாசகம். இதை வந்து நமக்கு ஓத தெரியும்னா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் ஓத தெரியாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த வாசகத்தை வச்சு என்ன செய்யலாம், நம்ம வந்து அவங்களுக்கு ஓதி பார்க்கலாம். அந்த வாசகத்துடைய வார்த்தைகளை இதை வந்து தனக்கு ஓதுகிற மாதிரி நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓதுகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அதே போன்று சஹீஹுல் புகாரில் 5745வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோயாளியை நலம் விசாரிக்க போனால் நோயாளியின் மீது தன்னுடைய கைகளை வைத்து தான யக்குலில் மறில், நபிகள் நாயகம் நோயாளிக்காக என்ன செய்வாங்க, அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிரீக்கத்தி பகுதினா இஷ்ஃபா சகீமுனா பி இதுனி ரப்பினா, அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன், துர்பத்து அர்லினா நம்முடைய பூமியின் மண்ணின் பொருட்டால், பிரீக்கத்தி பாதினா நம்மில் சிலருடைய எச்சியின் பொருட்டால், இஷ்ஃபா சகீமுனா பி இதுனி ரப்பினா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் வழங்கப்படும் அப்படிங்கிற துவாவை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதாவது தன்னுடைய எச்சியை தொட்டு மண்ணை தொட்டு கொண்டு என்ன செய்யணும், நோயாளிக்காக இந்த துவாவை ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரில் 5750வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும்போது தன்னுடைய வலது கரத்தை நோயாளியின் மீது வைத்து அதிஹிபில் பஸ ரப்பன் நாஸ், இறைவா மனிதர்களின் கடவுளே இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்கி விடுவாயாக, வஷ்ஃபி அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, அந்த ஷாஃபி நீதான் ஆரோக்கியம் வழங்கக்கூடியவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர வேறு ஆரோக்கியம் கிடையாது, ஷிஃபான் லா யுகாதிரு சக்கமா எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையில் ஆரோக்கியம் வழங்குவாயாக அப்படின்னு செய்வாங்க, பிரார்த்திப்பார்கள். இதுவும் பிரார்த்தனை நம்ம ஓதி பார்ப்பதற்குரிய ஒரு வாசகம். ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறோமா, நோயாளியின் மேலே என்ன செய்யணும், வலது கையை வச்சு இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக ஓத வேண்டும். இதே செய்தி வந்து 5836வது செய்தியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 5742வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹம்சாங்கிற ஆள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அலா உர்கீக்க பி ருக்கியத்தி ரசூலில்லா, ரசூலுல்லா ஓதி பார்த்த வாசகத்தை கூட உனக்கு நான் ஓதி பார்க்கிறேன், ஓதி பார்க்கட்டுமான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் முதீபல் பசி, அல்லாஹ்வே மனிதர்களின் கடவுளே இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்குவாயாக, இஷ்ஃபி இவருக்கு ஆரோக்கியம் வழங்குவாயாக, அந்த ஷாஃபி நீதான் ஆரோக்கியம் வழங்கக்கூடியவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர வேறு எந்த ஆரோக்கியமும் கிடையாது, ஷிஃபான் லா யுகாதிரு சக்கமா எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையில் இவருக்கு ஆரோக்கியம் வழங்குவாயாகன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஓதி பார்க்குறாங்க. இது நபிகள் நாயகம் ஓதி பார்த்த பிரார்த்தனை என்று என்ன செய்கிறாங்க, நமக்கு அறிவித்தும் தர்றாங்க. அதே போன்று அபூதாவுதில் 3156வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மன் ஆத மதீதன் லம் யஹ்லுர் அஜலுஹு, யார் வந்து மரண தருவாயை அடையவில்லையோ அந்த மாதிரி நோயாளியை நீங்கள் நலம் விசாரிக்க சென்றார். நமக்கு தெரியும்
ஒரு சில நோயாளிகள் வந்து இவங்க மூத்தாயிருவாங்க, நமக்கு அந்த நோயுடைய சூழலை பார்த்தாலே தெரியும். மரண தருவாயை அடையாத நோயாளி நீங்கள் நலம் விசாரிக்க சென்றால் அவர் கிட்ட வச்சு நீ 7 தடவை சொல்லுங்கள், அஸ்அலுல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபியக, அல்லாஹ் மகத்துவமிக்க அல்லாஹ், அதே மாதிரி மகத்தான அர்ஷுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்விடம் ஐயஷ்ஃபியக, உனக்கு நோய் நிவாரணத்தை தருவதற்கு நான் வேண்டுகிறேன். இப்படி 7 தடவை சொன்னால் இல்லா ஆஃபாஹுல்லாஹும் தாலிக்கல் மரல், அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், ஆரோக்கியத்தை வழங்குவான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம நோயாளியை நலம் விசாரிக்க போகும்போது அவர் பக்கத்தில் இருந்து இந்த துவாவை 7 தடவை சொல்லணும். கையை வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் பக்கத்தில் இருந்து அஸ்அலுல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபியக், மகத்துவமிக்க அல்லாஹ்விடம், மகத்தான அர்ஷுக்குரிய அல்லாஹ்விடம், நான் இறைவனாகி அல்லாஹ்விடம் உனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவதற்கு நான் வேண்டுகிறேன் என்று 7 தடவை நாம் பிரார்த்தித்தால் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. மரண தருவாயை அடையாத நோயாளிக்கு நம்ம கிட்ட வச்சு இந்த துவா ஓதுனா அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் 3371வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹசன் ஹுசைனுக்கு ஓதி பார்ப்பாங்க. எப்படி ஓதி பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இன்ன அப்பாக்குமா கான ஐயோ அவ்வீது பிஹா இஸ்மாயில வைசாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வாசகத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஓதி பார்த்தாங்க. இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் இசாக்குக்கு எந்த வாசகத்தை வச்சு ஓதி பார்த்தாங்களோ அந்த வாசகத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைனுக்கு ஓதி பார்த்தாங்க. அது என்ன வாசகம், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின்குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின்குல்லி ஐனின் லாம்மா, பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின்குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின், எல்லா ஷைத்தான்களை விட்டும், அந்த ஷைத்தான்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகளை விட்டும், வ மின்குல்லி ஐனின் லாம்மா, அதே போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின்குல்லி ஐனில் லாம்மான்னு சொன்னோம்னா நமக்கு கேடு உண்டாக்கக்கூடிய நோய்கள், ஹாம்மான்னு சொன்னோம்னா நம்ம கேடு உண்டாக்கக்கூடிய பிராணிகள். அப்போ அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு எல்லா ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்கு கேடு உண்டாக்கக்கூடியவர்களை விட்டு கேடு உண்டாக்கக்கூடிய அனைத்து நோய்களை விட்டும் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படிங்கிற இந்த வாசகத்தை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதி பார்த்துருக்குறாங்க. அந்த வாசகத்தை வச்சு நபிகள் நாயகம் தன்னுடைய பேர குழந்தைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓதி பார்த்துருக்குறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின்குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின்குல்லி ஐனின் லாம்மா என்று வரக்கூடிய அந்த வாசகம். அதே போன்று சஹீஹுல் புகாரியில் வந்து 5752வது செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்னன்னு சொன்னோம்னா, இப்போ வந்து நமக்கு ஓதி பார்க்க தெரியும், நம்ம நம்பணும். என்றைக்குமே ஓதி பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அந்த வாசகத்துக்கு தான் எனக்கு சக்தி. இவர்கிட்ட போய் ஓதி பார்த்தா நடக்கும், இவர்கிட்ட போய் ஓதி பார்த்தா நடக்காது, அப்படி நம்மளா ஷிர்கா நம்பிக்கை என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த ஓதி பார்க்கக்கூடிய அந்த துவா தான், துவா அல்லாஹ் நாடு நமக்கு என்ன செய்யாது, குணம் கிடைக்கும். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அந்த வாசகத்துக்கு தான் மார்க்கத்தில் வந்து நமக்கு வந்து அந்த இறைவன் மூலமாக நமக்கு நன்மை செய்யும். அப்படி தான் நம்ம என்ன செய்ய நம்பணும். ஓதி பார்க்கக்கூடிய நபருக்கு என்ன கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. இது நமக்கு வந்து அடிப்படையான தௌஹீதுடைய நம்பிக்கையில் ஒன்று. இப்போ நமக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று இருக்கும் பொழுது நாம் இன்னொரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்காமல் இருக்கிற சிறந்தது. இப்போ நமக்கு ஓதி பார்க்க தெரியும்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆள் நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம், நம்மளை சந்திக்க வர்றவங்க அவங்களாகவே விரும்பி நமக்கு ஓதி பார்த்தாங்கன்னா தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கே குர்ஆன் வசனங்களை துவாக்களை வச்சு ஓதி பார்க்க தெரியும். ஓதி பார்க்கனா அதை ஓதி தடவுறது தானே. சில துவாக்களை ஓதுறது மட்டுமே போதும். சில துவாக்களை நம்ம கைகளில் ஓதி என்ன செய்யணும், மேலே தடவுறோம். சில துவாக்களை மேலே தடவி என்ன செய்யணும், ஓதணும். நம்ம அந்த ஹதீஸ்களை நான் சொல்லும் போதே அந்த இடங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஓதி பார்க்க தெரிந்த ஒருவர் மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்டாங்கன்னா அவருக்கு சில பாக்கியங்கள் என்ன செய்யாது, கிடைக்காது. என்ன பாக்கியம் கிடைக்காது, சஹீஹுல் புகாரியில் 5752வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட வர்றாங்க, வந்து சொல்லி காட்டுறாங்க, எனக்கு வந்து பல கூட்டங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. சில நபிமார்கள் வந்து ஃபஜால யமுரு நபியு மாஹு ரஜுலு,
ஒரு நபி அவர் கடந்து போகிறார், அவருடைய சமுதாயமாக ஒரு மனிதர் மட்டும்தான் செல்கின்றார். ஒன் நபியும் ஆகு ரஜுலானி, இன்னொரு நபி போகிறாரு, அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க 2 மனிதர்கள் தான். அந்த 2 மனிதரோட ஒரு நபி போகிறாரு. ஒன் நபியும் ஆகு ரஹத், இன்னொரு நபி போகிறாரு, அவரோட ஒரு சிறு குழு என்ன செய்கிறது, செல்கிறது. ஒன் நபியு லைச மாவு ஆகுதுன், இன்னொரு நபி போகிறாரு, அவரோட யாருமே செல்லலை. அவருடைய கொள்கை அவர் பிரச்சாரம் பண்ணி அவருடைய சத்திய கொள்கையை யாருமே என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ரசூலாக்கு பல கூட்டங்கள் காட்டப்படுது. அல்ல வந்து ஒரு ஐத்து சவாதன் கசீரன் சத்தல் உஃபுக, அதாவது கீழ்வானத்தையே அடைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அப்போ ரசூலா ஆசைப்படுறாங்க, ஃபரஜௌத்து ஐயக்கூன உம்மத்தி, அது என்னுடைய உம்மத்தாக இருக்கணுமே நான் ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு சொல்லப்படுது ஹாதா மூசாவ கௌமுஹு, அந்த கீழ்வானத்தையே அடிவானத்தையே அடைக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர கூட்டமாக போனாங்களே, அது யாருன்னு சொன்னோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சமுதாயமும். மூசா நபியுடைய பிரச்சாரத்தை வந்து அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலர் சமுதாயத்தில் வந்து அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து எனக்கு சொல்லப்பட்டது உன்லூர், நீங்கள் பாருங்கள், நபியானா சொல்லப்பட்டவன ஃபர் ஐத்து சவாதன் கசீரன் சத்தல் உஃபுக், அடிவானத்தையே அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டங்களை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு சொல்லப்பட்டது உன்லூர் ஹாக்கதா ஹாக்கதா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பயங்கர பெரும் கூட்டம், இங்கே பாருங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். அப்போ நிறைய அடிவானத்தை அடைக்கக்கூடிய அளவுக்கு பல பெரும் கூட்டங்கள் நபிகள் நாயகத்துக்கு காட்டப்பட்டுச்சு. நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்டது ஹாவுலாயி உம்மத்துக்க, இது எல்லாம் உன்னுடைய உம்மத்து. மூசா நபியுடைய உம்மத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, அவன் ரசூலாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இவ்வளோ கூட்டத்தோட மா ஹாவுலாயி சபோன அல்ஃபன், இவ்வளோ மக்களோட ஒரு 70,000 பேர் எதுகுலூன ஜன்னத்தை பி கைரி ஹிசாப், அவங்க என்ன செய்வாங்க, கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழைவார்கள் அப்படின்னு நபிகள் சொல்லிட்டாங்க. அந்த 70,000 பேர் யார், அவங்க என்ன செஞ்சதுனால அவங்க கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு நபிகள் சொல்லலை. மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. ரசூலா அவங்களுக்கு தெளிவுபடுத்தலை. அப்போ சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அந்த 70,000 பேர் யாராக இருக்கலாம். ஒரு கூட்டம் பேசுகிறாங்க அம்மா நகுனு, அது வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் உலிதுனா ஃபிஷ் இருக்கு, நாம் ஷிர்கில் தான் பிறந்தோம். நாம் பிறக்கும்போது நம்ம முஷ்ரிக்காக தான் பிறந்தோம். நம்ம தாய் தகப்பன் தான் ஷிர்கான கொள்கையில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அதனால் வலாக்கின்னா ஆமன்னா பில்லாஹி வ ரசூலி, நாம் அல்லாஹ் ரசூல் நாம் என்ன செஞ்சோம், நம்பிக்கை கொண்டோம். அதனால் வந்து வலாக்கின் ஹாவுலாயி ஹும் ஆபாவுன அப்படிங்கிறாங்க, நாம் அது இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு குரூப் சொல்கிறாங்க வலாக்கின் ஹாவுலாயி ஹும் ஆபாவுனா, அவங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பல கருத்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 70,000 பேர் யாருன்னு சொல்லி சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்ற தகவல் நபிகள் நாயகத்துக்கு வந்தடைஞ்சவுடனே நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஹுமுல்லதீன, அந்த 70,000 பேர் யாருன்னா லாயத்தை தையரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். வலா எஸ்தர்கூன், மற்றவங்கள்ட்ட போய் எங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று என்ன செய்ய மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். வலா எக்தவூன், சூடிட்டு மருத்துவம் பார்க்க மாட்டார்கள். வலா ரப்பிஹிம் எத்தவக்கலூன், அவர்கள் அல்லாவின் மீது மட்டுமே முழுமையாக தவக்குல் வைக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நாம் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் ஓதி பாருங்க நம்ம கேட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு என்ன செய்கிறது, அந்த பாக்கியம் கிடைக்காது. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் என்ன செய்யாது, கிடைக்காது. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் இது நல்ல சவுனம் கெட்ட சவுனம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு ஓதி பாருங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சூடிட்டு மருத்துவம் பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை, சூடிட்டு மருத்துவம் பார்க்கக்கூடாது. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள் தான் கேள்வி கணக்கு இல்லாமல் என்ன செய்வாங்க, சொர்க்கம் போவாங்க. நபிகள் நாயகம் சொல்லும்போது உகாஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் தூதரே அமின்ஹும் அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த 70,000 பேரில் நான் இருக்கின்றேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் நாம், ஆமாம் நீங்கள் அந்த 70,000 பேரில் இருக்கிறீங்க. அப்போ இன்னொரு சஹாபி எழுந்து அமின்ஹும் அன, அல்லாஹ்வின் தூதரே அந்த 70,000 பேரில் நான் இருக்கின்றேனான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க சபகக்க பிஹா உகாஷா, உகாஷா என்ன செஞ்சிட்டாரு, உண்மை முந்தி விட்டார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகத்துடைய துவாவினால் இந்த உகாஷா என்ன செய்கிறாங்க, அந்த 70,000 பேரில் அந்த தன்மைகளை பெற்ற ஒரு சஹாபியாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இன்னொரு சஹாபிக்கு வந்து என்ன செய்யலை, அந்த பாக்கியம் வந்து கிடைக்கல.
அப்போ நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், நமக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று சொன்னால் நமக்கு நாமே ஓதி பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஓதி பாருங்க கேட்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ தாய்மார்களை பார்க்குறோம், எத்தனையோ மக்களை பார்க்குறோம். ஃபலக்கு நாசு அவங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ஓதி பார்க்கக்கூடிய துவாக்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிள்ளையை கொண்டு போய் அச்சத்தில் போய் கொண்டு வாங்க ஓதி பார்ப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க துவாவுக்கு மகிமன் நம்பலை, அஜரத்துக்கு சக்தின்னு என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் அது எனது அது வழிகேடு, அது ஷிர்கான நம்பிக்கையில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்துரும். அப்போ மார்க்கத்தில் வந்து நமக்கு நான் ஓரளவு அந்த ஓதி பார்க்கக்கூடிய துவாக்கள் விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லி தந்திருக்கிறோம். இன்னும் பல ஹதீஸ்கள் என்ன செய்யலாம் இருக்கிறது, அவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஓதி பார்ப்பதற்குரிய நம்ம ஓதி பார்க்கலாமான்னு கேட்டால் ஓதி பார்க்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஓதி பார்க்கலாம். நம்ம ஓதி பார்த்து குணமாகிவிட்டால் அதற்குரிய கூலியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓதி பார்க்கக்கூடிய வாசகங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தந்தவையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த துவாவுக்கு தான் சக்தி இருக்கு, நம்ம என்ன செய்ய நம்பணும். ஓதி பார்க்கக்கூடிய மனிதருக்கு மேலே நாம் அவருக்கு தான் சக்தி என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாவுடைய நாட்டப்படி நமக்கு என்ன செய்யும், அது குணமாகும் என்பது போன்ற விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து இந்த ஓதி பார்க்கக்கூடிய சட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்றி கொள்ள வேண்டும்.